இப்போது ட்ரம்பினுடைய ஒட்டுமொத்த இந்த விஜயம் அரபு நாடுகள் தாங்கள் சார்ந்த பொருளாதார நலனுக்காக மட்டும் எடுத்த முடிவில்லை. பாதுகாப்பு, தங்களுடைய ஆட்சி நீடிப்பு, ஈரானை தனிமைப்படுத்தல், இப்படி பல நோக்கங்கள் அதுக்கு பின்னால் இருக்கலாம். பொருளாதாரம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமாக இருக்க முடியாது. இருந்தால் ஏற்கனவே 2008-13 இடையில் 5 வருஷம் அவர்கள் போட்ட எத்தனையோ $பில்லியன் கடலில் கரைத்த புலி, அதை எதையுமே மீண்டெடுக்கவில்லை. இப்போ இந்த 5.1 ட்ரில்லியன் இன்வெஸ்டினூடாகவும் இலாப பங்கீடுகள் எல்லாம் அரபு நாடுகளுக்கு சரியாக உரிய நேரத்துக்கு வந்து சேரும்ன்றதுக்கும் என்ன உத்தரவாதம் இருக்கிறது? அள்ளி கொடுத்திருக்கிறார்கள், அவள் எங்கே உண்டோ கொண்டே போட போகிறார்கள். அது வருமா வராதா என்றெல்லாம் தெரியவில்லை. இவர்களுக்கும் அது வர வேண்டும் என்ற தேவையும் இருக்கும் என்று நான் நம்பவில்லை. இன்றைக்கு உள்ள நிலையில் அரபு முஸ்லிம் நாடுகள் நிறைய பொருளாதார செழிப்புள்ள பெட்ரோல் இருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய எஜமானர்களை திருப்திப்படுத்துகின்ற ஒரு நோக்கிலே இந்த வேறு வேறு கிளை நோக்கங்களோடு கூட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்திருக்கலாம். மறுபடி அடுத்த அதே போல நேரடியாக உண்மையாகவே பொருளாதார முதலீட்டு திட்டம் என்றும் செய்திருக்கலாம். இப்போ நாங்கள் இருக்கிற இப்போ கட்டாருக்கு ஏன் ஒரு அமெரிக்க ஜனாதிபதிக்கு இவ்வளவு $1 மில்லியன் பெறுமதியான ஒரு ஜெட் விமானத்தை கொடுக்க வேண்டும்? இதெல்லாம் அமெரிக்காவை தாஜா பண்ணுகின்ற, தங்களுடைய பாதுகாவலர்களை தொடர்ந்தும் தாங்கள் நெருக்கமாக அவர்களோடு இருந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மோட்டிவோடு தான் இது நடந்தது. கட்டாருக்கு அவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் இருப்பதாக தெரியவில்லை. கட்டாருக்கு பெரிய அச்சுறுத்தல் இருப்பதாக தெரியவில்லை. கட்டாரு தான் இருக்கிற நாடுகளுக்குள் ஓரளவு பலஸ்தீன விஷயத்திலும் ஈடுபடுகின்றது. ஆனால் கட்டார் இப்ப அமெரிக்காவோடு சவுதி அரேபியா கொண்டிருக்கின்ற அதே அளவு நெருக்கம் கட்டாருக்கு இல்லை. அது அந்த அளவுக்கு நாங்களும் நெருக்கமாக இருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு உறவை வலுப்படுத்துகின்ற நோக்கிலே அந்த ஜெட் விமானத்தை அவர்கள் அன்பளிப்பாக வழங்கியிருக்கலாம். ஆனால் என்னண்டா, $1 மத்திய கிழக்கினுடைய யெமன் ஒரு வறிய நாடு, அரபு உலகத்தில் இருக்கின்ற வறிய நாடு. ஈராக்கில் ஏராளமான பிரச்சனைகள் உண்டு. லெபனான் பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்ற நாடு. காசா மக்கள் பட்டினியில் இறக்கின்றார்கள். இந்த நிலையில் இவ்வளவு பெரும் தொகையை கொண்டு போய் அமெரிக்காவில் மட்டும் முதலீட்டு திட்டமாக கொட்ட வேண்டுமா என்றதான் இங்கே இருக்கின்ற முக்கியமான கேள்வி. அதால நான் சொல்றேன், அந்த கேள்விக்கு அது முதலீட்டு திட்டமாக மட்டும் இல்லை, அதற்கு பின்னால் இப்படியான அரசியல் நோக்கங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றது. இல்லாமல் இவ்வளவு பெரிய தொகை அவர்கள் கொட்டுவதற்கு வாய்ப்பில்லை.